செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடல். காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ இப்படி ஏதோ ஒரு ரோட்டில் நின்றுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அந்த ஒரு நிமிஷம் அவசரப்பட்டிருக்க தேவையில்லை. இதாண்ணா செல்வம். ஏ காவியா, பார்த்து போடி. அண்ணா சொல்லுங்கண்ணா. சரிண்ணா வந்துடுறேன். எங்கண்ணா போகிற? தாசண்ணா கூப்பிட்டாரா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் சாப்பிடு போ. சரிண்ணா. வா செல்வம் வா. வணக்கண்ணா. என்னண்ணா கூப்பிட்டு இருந்தீங்க? உனக்கே தெரியுங்களடா, நம்ம அஸ்வினுக்கு வந்து சந்துரு பையனுக்கு போனாலும் பிரச்சனை ஆகிடுச்சு. ஆமாண்ணா தெரியும். அந்த சனி ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருந்துச்சுடா, நேற்று நைட்டு போயிடுச்சு. என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாண்டா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு வேறு குடச்சல் கொடுத்துட்ருக்கானுங்க. நம்ம பசங்க யாராச்சும் சரண்டர் பண்ண முடியுமா? பண்ணிடலாண்ணா. மணி சுரேஷ் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது. பசங்க வேறு ஊரில் இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சே, சமயம் பார்த்து எவனும் இல்லை. ஒரே மாதம் தான் செல்லும், எப்படியாவது வெளியே எடுத்துறேன். அண்ணா வேணா நம்ம தினேஷ். யாரா தினேஷ்? தம்பி தினேஷ். நீங்கள் கூட காலேஜில் சேர்த்து விட்டீங்களே. தினேஷா? படிக்கிற பிள்ளை பேசுக்கடா. பரவாயில்லண்ணா, ஒரு மாதம் தானே. நீங்கள் எப்படி வெளியே எடுத்துன்னு தெரியும். பரவாயில்ல, பார்த்துக்கலாண்ணா. சரிடா, நீ தம்பிகிட்ட கேட்டுட்டு சொல்லு. அதெல்லாம் அவன் ஒத்துப்பாண்ணா. எதுக்கும் ஒரு தடவை கேட்டே சொல்லு. என்னாச்சு? என்ன சோகமாக இருக்க? அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாசனை வேறு ரொம்ப டென்ஷனாக இருக்காப்புல. பசங்களாம் வேறு எல்லாம் உள்ளே போயிருக்கானுங்க. ஒன்றுமே புரியலடா. அண்ணா முன்ன நான் போகிறேண்ணே. பரவாயில்லண்ணே, நான் போகிறேன். ஒரு மாதம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா, நானோட சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒன்று சீக்கிரம் வெளியே எடுக்க சொல்கிறேன். இதான் சரியான இடம், நேரமும் கூட. வா போலாம் வா. ஏய் இருடா இப்போ வேணாண்டா, பயமா இருக்குடா. ஏய் ஜி வா. யாரா நீங்கள்? அவனையும் ஃபாலோ பண்ணுறீங்க? ஹாய் மீரா, என்ன பஸ்க்காக வெயிட் பண்ணுறியா? நான் உன்னை ட்ராப் பண்ணட்டா? நீ ஏன்டி புரிஞ்சிக்க மாட்டேற? வா போகலாம். மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா கத்தி எல்லாரையும் வர வச்சிருவேன். கூப்பிட யார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நான் தான் 1000 வாட்டி சொல்லிட்டேன்ல உன்னை பிடிக்கலன்னு. அப்புறம் திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணுறேன். நீ என்ன வேணா சொல்லு, ஆனால் பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாது. ஆனால் தம்பி என்ன பிரச்சனை பண்ணிருக்காங்க? இப்போ போகிறேன், ஆனால் நீ எனக்கு தாங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. மச்சான் அடிச்சது போதும்டா. என்ன மச்சான் அவன் லவ் பண்ணுறானா இல்லையா? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது.
தெரியல மச்சான், அவங்க 2 பேரும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. போடா போ. மூணு விளையாடுங்கடா. சரி, அவளவு இருக்கட்டும். ஓலவு என்னாச்சு? ஆமாம், லவ் பண்ணுறவங்களா விட்டுருங்க, என்ன கேட்டுன்னு. என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? மச்சான், இந்த அஸ்வின் இருக்கான்ல, மீராட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் மச்சான். அவன் என்ன பண்ணுறேன்னே தெரில, கடுப்பா இருக்கு. உன்னை அச்சா பையனை செஞ்சு விட்ருக்கணும். நீங்கள் தான் என்ன தடுத்து விட்டீங்க. அவன் எம்எல்ஏ பையன் மச்சான். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம். அவனு சொன்னா கேளுங்க. சொல்ல மாட்டேன்டா, வர சண்டே மீராக்கு பர்த்டே, நம்ம எல்லாரும் போகணும் கண்டிப்பா. மிக்சர் வாங்கி தருவாளா? உனக்கும் உன் பிரச்சனை. மீரா, நாளைக்கு தானே பர்த்டே, எதுக்கு முன்னாடியே ட்ரீட் வைக்கிற? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்காதான். ப்ரௌனி சாப்பிட்ட கொஞ்சம் லைட்டா. மச்சான் ப்ரப்போஸ் பண்றேன் சொல்றா. டேய் சும்மா பண்றா. இருடா. இப்ப பண்ணா வேற எப்ப பண்ணுவ? அப்ப சொல்லிக்கலாம். மச்சான் நீங்கள் போங்கடா. ஏய் வாங்கடா. தோ பாருடா, ஆம்பளைங்க வந்திருக்காங்க. என்னடா பிரச்சனை பண்ணதே வந்திருக்கியா? அப்படிதான் வச்சுக்கோங்க. அதான் 2 பேர் லவ் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் ஏன் பிரச்சனை பண்ணுற? அதை கேட்க நீ யாருடா? விடு மச்சான், அன்னைக்கே அப்படி தான் அவன் கை பிடிச்சிருத்தான். என்ன கை பிடிச்சி இழுத்தியா? விட்றா. மேலே கை வச்சிட்டல, உன்னை என்ன பண்ணுற மாதிரிடா? மச்சான் இங்கே ஏன்டா கூப்பிட்டு வந்த? மீராவை ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா. ஏய், உண்மையா அப்படி சொல்ற? ஆமாண்டி, பர்த்டே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மச்சான் நீ நைட் ட்ரீட்டா? முதல்ல இன்னைக்கு சொல்றேனான்னு பார்ப்போம். மச்சான் இதை பாரு. நீ ப்ரப்போஸ் பண்ணலனாலும் இது லவ் சொல்கிற மாதிரி இருக்கு. இதையே பேக் பண்ணிடுங்க. கௌதம் எங்கடா போனா? தெரியலடா, காலிலேருந்து ஃபோன் அடிச்சா எடுக்கவே இல்லை. சரி, அவனை பார்த்துருக்கு சொல்லு. சொல்லுடா. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? மீரா பார்க்க போறேன்டா. ஏன் கேட்குற? ஹலோ ஹலோ, என்னடா சொல்கிற? சரியா கேட்கலடா. ஹலோ, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம்டா. ஹலோ டேய், இது கேட்கலடா. யாருக்கு என்னடா ஆச்சு? டேய் இந்த அஷ்வினோட போய் ஆக்சிடென்ட் ஆனடா. எப்போடா? உன்னை பார்க்க வரப்போ தான்டா. அவன் ஏன்டா என்ன பார்க்க வந்தான்?
இத்தனை இதை விட பிரச்சனை பண்ண வேணா சொன்னேன். இப்போ பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் கிடக்குறா. தவணை தான் பண்ணுண்டா. இதான் சரியான இடம், நேரமும் கூட. வா போலாம் வா. ஏய் இருடா இருடா, இப்போ வேணாண்டா, பயமா இருக்குடா. ஏய் சீ வா. யாரா நீங்கள்? அவனையும் ஃபாலோ பண்ணுறீங்க? எனக்கு உங்கள் கோபம் புரியுது. இப்போதைக்கு எதுவும் வேணாம். சின்ன பசங்களாக வேறு இருக்கீங்க. நான் பெரிய இடத்த புள்ள வேறு. உங்கள் லைஃப் தான் வீணாக போகும். அவங்கள்ட்ட போய் நான் பேசுகிறேன். சரி வரலனா அவங்க அப்பாட்ட போய் பேசலாம். சரியா? நீங்கள் இப்போ தள்ளிடுங்க. உங்களை பார்த்தா பிரச்சனை ஆகிடும். நான் போய் பார்த்துட்டு வரேன். மச்சான் அவர் சொல்கிறா சரி, அவனை என் கையில் போடணும் மச்சான். வாடா மச்சான் நில்றா நில்றா, வேணாண்டா டேய், வேணாண்டா. டேய் 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 வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா. டேய் யாரா நீங்க? டேய் நில்லுடா. நீங்க டேய் நில்லுடா. பாருடா, இங்கே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். யாருப்பா? என்னாச்சு? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தம்பி மலைக்கை வச்சுருப்பானுங்க. அவனுக்கு யார் என்னன்னு பார்த்துட்டு ரெண்டு தட்டி தட்டி போட்டு வாடா. சரிண்ணா, நான் யார் என்னன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேண்ணா. சரிண்ணா, வரேண்ணா. அண்ணா தம்பி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் எல்லாம் பேசிட்டேன். ஒரு மாதத்தில் வெளியே எடுத்துட்டேன், கவலைப்படாமல் போ. சரியா? சரிண்ணா, வரேண்ணா. போகும்போது ஷட்டரை சாத்திட்டு போ. ஹலோ. அண்ணா வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுங்கள். சரி, நான் அண்ணாகிட்ட சொல்லிடுறேன். சரிங்களா? என்னண்ணா ஒரு மாதத்தில் வெளில எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்க? ஏதாவது சொல்லி வச்சுருக்கியா என்ன? நீ வேற, நம்ம இருக்கிற பிரச்சனையில் அவனால் வெளியே எடுத்துட்டு இருக்க முடியுமா? இப்போ அவன் வெளியே வந்து என்ன பண்ண போகிறான்? அவன் வரப்போ வரட்டும். அப்போ செல்வனை கேட்டால் என்ன சொல்ல போகிற? அவனால் ஒரு பிரச்சனை இல்லைடா, ஜாமீன் கிடைக்கல, கேஸ் ஈத்து அடிக்குது அப்படின்னு சொன்னால் போயிட போகிறான். எங்கடா போனீங்க? ஹாஸ்டலில் தானே இருந்தோம். எப்படா டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க? மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் வீக் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. பட் சொல்ல தெரியலடா. உங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும்டா. மீரோ ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டா. நிஜமா அவன் சொல்கிற? அவளும் என்னை ப்ரப்போஸ் பண்ண தான் வந்திருக்காடா. அதே பிறகு உனக்கு தெரியும்? அவன் ஃப்ரெண்டு சொன்னாடா. மச்சான் வீட்டில் என்னடா சொல்ல போகிற? நான் பார்த்துக்கிறேன்டா, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, நான் போய் அவள் டிஃபன் வேணும் தரேன்டா. நான் போயிட்டு வரேன்டா. அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாடா.
யாரு? ஹரிஷ் அம்மாடா. பேசுடா. ஹலோ, நான் ஹரிஷ் அம்மா பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்க ஆண்டி. என்னப்பா ஆச்சு அவனுக்கு? 2 நாளாக வீட்டுக்கே வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்றான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் ஆண்டி. ஏன்பா என்னாச்சு? சரி, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். சொல்லுமா. எங்கடா இருக்க? வெளியே இருக்கமா? பொய் சொல்லாத. சுவாமி சொன்னதெல்லாம் உண்மையா? இப்போ எதுக்குமா அதெல்லாம்? வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். நீ மட்டும் வரதா இருந்தா வா, அந்த பொண்ணெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராத. உங்கள் அப்பா கேட்டால் நான் என்னடா சொல்லுவேன்? யார் என்னன்னே தெரியல. நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க? அம்மா என் சந்தோஷம் மட்டும் பாருமா. நீ சொந்தக்காரங்களை பற்றி எனக்கு என்னம்மா? என் சந்தோஷத்தை மட்டும் யோசிமா. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எப்பரா சந்தோஷமா இருப்ப? அவ கூட எங்கேயாச்சும் வெளியே போக முடியுமா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா யோசிப்பாரு. நான் சொல்கிறது உனக்கு புரியும். எத்தனையோ பேர் இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியில் சந்தோஷமாவா இருக்காங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பொண்ணை என் வீட்டில் சேர்க்க மாட்டேன். நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் விருப்பம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எப்பரா சந்தோஷமா இருப்ப? அவ கூட எங்கேயாச்சும் வெளியே போக முடியுமா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நல்லா யோசிப்பாரு. நான் சொல்றது உனக்கு புரியும். எத்தனையோ பேர் இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கடைசியில் சந்தோஷமாவா இருக்காங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த பொண்ணை என் வீட்டில் சேர்க்க மாட்டேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேலே